உண்மையாக நிறைய பேரால் ஓட்டு போட முடியல. பஸ் வசதி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பஸ் வசதி அவ்வளோ தெளிவாக கிடையாது. எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ரூல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தவறாக இருந்துச்சு. கரெக்டாக பஸ் எந்த இடத்துலையும் ஃப்ரீயாக போக முடியல. சென்னையிலேருந்து வெளியூருக்கு போகிறவங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வெளியூர் போகிறவங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. திருப்பூர்லேருந்து வெளியே போகிறவங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. அவ்வளோ பேர் இந்த பஸ் ஸ்டாண்டில் லட்சக்கணக்கு பேர் வெயிட் பண்ணாங்க. அங்கே வெயிட் பண்ண அளவுக்கு நான் பஸ்ஸு கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ வீடியோ வந்திருக்கு. ஆனால் எந்த சோஷியல் மீடியா கிடையாது. எந்த மீடியாலும் வரல அந்த செய்தி. எந்த மீடியாவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணல. இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது. அதே போல் எவ்வளோ ஓட் பூத்திங்களை வெளியிலேருந்து வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அவங்களோட ஓட்டுன்றது ஆல்ரெடி போட்டிருக்கு. யார் போட்டிருப்பா? ஆல்ரெடி போட்டிருக்கு. அவங்க வந்து பார்க்குறாங்க, எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேரால் 100% இந்த எலெக்ஷன் கமிஷனும் சரி, கவர்மெண்ட்டும் சரி கண்டிப்பாக கொண்டு வந்துருக்க முடியும். ஏன் மற்ற நேரத்துலலாம் நம்ம எவ்வளோ இலவசங்களை அறிவிக்கிறோம். அந்த ஓட் போட வரக்கூடிய அவங்களுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு, போகிறதுக்கு பஸ்ஸும் சரி, வர்றது கூட இருக்கட்டும், வர்றதுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்றது அறிவிச்சா என்ன ஆகிட போகுது? எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ கோடி செலவு பண்ணுறோம் நம்ம கவர்மெண்ட். அந்தமாரி ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து மக்களை 100% ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான ஒரு பங்கீட்டை இந்த அரசு செய்ய மாட்டேது. செஞ்சுருக்கலாமே. யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க, யார் போடல, இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.